டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். டாஸ்மாக் மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் உள்ளிட்டவற்றில் மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜே.கே. இளந்திரையின் முன்பு 3வது வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். டாஸ்மாக் மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் உள்ளிட்டவற்றில் மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜே.கே. இளந்திரையின் முன்பு 3வது வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். டாஸ்மாக் மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் உள்ளிட்டவற்றில் மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜே.கே. இளந்திரையின் முன்பு 3வது வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். டாஸ்மாக் மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் உள்ளிட்டவற்றில் மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜே.கே. இளந்திரையின் முன்பு 3வது வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்.